குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மகாராஜா. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டைட்டில் வச்ச தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் மகாராஜா. கேஷ் அண்ட் குருவை பார்க்கலாம். விஜய் சேதுபதி, நட்டி நட்ராஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அருள்தாஸ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சலூன் கடையில விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா வேலை பார்க்குறாரு. அவருடைய கேரக்டர் நேம் தான் மகாராஜா. அவருக்கு ஒரு மனைவி ஒரு மக இருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு நாங்க வெளியே போறோம், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் தேனப்பன் அவர்கிட்ட இவர் கேட்கிறாரு. கேட்டதுக்கு, நாளைக்கு லீவு வேணும்னா இன்னைக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் நீ தான் முடி வெட்டணும், சேவிங் பண்ணணும், எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவரும் சரின்னு சொல்றாரு. இங்க கதை ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடையில போய் இவர் பொம்மை வாங்குறதுக்காக நின்றுகிட்டு இருக்காரு. ஆப்போசிட் வீட்டுல ஆப்போசிட்ல இவங்க மனைவியும் குழந்தையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன கலர் பொம்மை பிடிச்சிருக்கு, என்ன பொம்மை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஓனா செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பொம்மையை இவர் செலக்ட் பண்ணிடுறாரு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு வண்டி, ஒரு லாரி பிரேக் பிடிக்காம அந்த வீட்டை போய் இடிச்சிருது. இடிச்சதுல அவங்க மனைவி இறந்துடுறாங்க. இறந்த உடனே குழந்தை மட்டும் உயிர் பொழைக்குது. அந்த வீட்டுல இருந்த ஒரு குப்பை தொட்டி அந்த குழந்தைக்கு மேல விழுந்து அந்த குழந்தைய காப்பாத்திருது. அந்த குப்பை தொட்டியை இவர் கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு 10வது படிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க பொண்ணு. அப்ப காமிக்கிறாங்க அந்த குப்பை தொட்டியை வீட்டுல வச்சு சாமியா கும்பிடுறாங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, லட்சுமின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கு அப்புறமா இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு வெளியூருக்கு போறாங்க. வெளியூருக்கு அவங்க போட்ஸ்ல விளையாட்டுல சில விளையாட்டுல பங்கு பெறதுனால கேம்புக்கு போறேன்ப்பா நானு, நீ உடம்ப பார்த்துக்கப்பா, நல்லா சாப்பிடு, இந்த மாதிரி லட்சுமியை அப்பப்போ எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, வீடியோ கால் பண்ணால் எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போனால் அடுத்து ஒரு காட்சியிலே பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் படுத்து கிடக்குறாரு. ஏதோ ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்புறமா இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, லட்சுமியை காணோம். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, லட்சுமியை காணோம். அந்த லட்சுமி யாருன்னா அந்த குப்பை தொட்டி. அவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் ஆகுது, என்னடா அது ஒரு குப்பை தொட்டியை காணாமனு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவானா? குப்பை தொட்டி காணாம போனதை ஆடியன்ஸுக்கு காமிக்கல அவங்க. இவர் போய் கம்ப்ளைண்டா கொடுக்க போறாரு. கொடுக்க போகும்போது சொல்றாங்க, எப்ப இவர் சொல்றாரு இந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் 3 லட்சம் ரூபா தரேன், அப்புறம் 5 லட்சம் ரூபா தரேன், 7 லட்சம் ரூபா தரேன்னு விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம், அந்த மகாராஜா சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் அந்த குப்பை தொட்டியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல, இதை கண்டுபிடிச்சா இல்ல அதுல வேற ஏதாவது இருந்தா கூட நம்ம இவங்கிட்ட நிறைய பணம் கறக்கலாம். ஆனா இவர் மகளுக்காக அதை மக வந்தா கேட்பாங்க, கேம்புக்கு போயிட்டு வந்தவங்க கேட்பாங்க அப்படிங்கிறக்காக இவர் காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா காணா போனதான் ஆடியன்ஸுக்கு காமிக்கல. அதுல சில விஷயங்கள் இருக்கு. எதுக்காகனா அந்த வார்த்தையை 2 தடவை சொன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில அந்த குப்பை தொட்டியை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கேம்புக்கு போன பொண்ணு வரும்போது அந்த குப்பை தொட்டி வீட்டுல இருந்ததா இல்லையா, இதுக்கிடையில பாய்ஸ் படத்துல நடிச்ச மணிகண்டனை போய் இவர் போய் ஒரு கட்டத்துல போய் சந்திக்க போறாரு மகாராஜா விஜய் சேதுபதி. இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த கதையில, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட, மகாராஜா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல நித்திலன் இவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு விதார்த்தை வச்சு. இது அவருக்கு 2வது படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை
அதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அந்த கெட்டப்பு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா முடியெல்லாம் கருகருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டை அடிச்சு ஒயிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 10வது படிக்கிற குழந்தைக்கு, அதாவது 15 வயசு பாப்பாவுக்கு வந்து அப்பாங்கும் போது அந்த மாதிரி கெட்டப்பில் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்புலிக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷன். அந்த ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து மிரட்டிட்டாரு. நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சீன்ல வந்து கைதட்டாம இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு சீன்ல வந்து விஜய் சேதுபதி இருக்காரு, இந்த பக்கம் நட்டி இருக்காரு, இந்த பக்கம் அருள்தாஸ் இருக்காரு, முனிஷ்காந்த் இருக்காரு. அந்த காட்சியில இவர் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த படத்திலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சவர், அந்த கேரக்டராகவே வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி இல்ல, இவர் தான், சிங்கம்புலி தான். அவருக்கு சிங்கம்புலி அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. தமிழக அரசு விருதும் மற்ற மாநில விருதுகளும் சில விருதுகளும் இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில காட்சிகள் தான் வர்றாரு படத்துல, ஆனா இவர் தான் பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுராக் காஷ்யப் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து நிறைய படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நயன்தாரா நடிச்ச ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல அவருடைய ஒரு மனைவி அபிராமி, அப்புறம் வந்து ஒரு குழந்தை, அவருக்கு வந்து தகப்பனா இவர் நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு கணவனாகவும் பாப்பாவுக்கு தகப்பனாகவும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கணவன் என்ன பண்ணுவார், சாதாரண மிடில் கிளாஸ் அப்பா என்ன பண்ணுவாருங்கிறத அழகாக அவருடைய கேரக்டரைசேஷனும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வினோத் சாகர் அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடையில் வேலை பார்க்குற சீக்வன்ஸ், சில விஷயங்கள்லாம் அவங்க சஸ்பென்ஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடராஜ் போலீஸ் அதிகாரியா சில கெடுதல் காரியங்கள் செஞ்சாலும் சில நல்ல காரியங்களும் செய்வாருங்கிறத வந்து அழகா சொல்லிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கவனிச்சு பார்க்கணும். ரொம்ப கவனிக்காம நீங்க செல்போனை பார்த்துக்கிட்டோ இல்லை வேற ஏதோ ஞாபகத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைப்பூக்கள்னு ஒரு படம் வந்தது. விவேக் அவர்கள் வந்து போலீஸ் அதிகாரியை நடிச்சு இங்க இருந்து இந்தியாவில் சென்னையில இருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறக்கா போவார். அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதை போய்கிட்டே இருக்கும். இங்கிட்டு ஒரு கதை போகும், இங்கிட்டு ஒரு கதை போகும். கடைசியில பார்த்தா ரெண்டு கதையுமே ஒரே கதை, இது வந்து முன்னாடி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ஒரே கதை மாதிரி தான் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கதை, ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சின்னதா ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட அவங்க டைட்டில் கார்டு போடல. அப்போ பார்க்கும்போது நமக்கே ஓரளவுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்க்கணும். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைக்கதையை சாதாரண ஒரு கதையை, அதாவது அப்பா மகள் பாசம், அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த டுஸ்ட்டை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். சாதாரண அப்பா மகள் கதையை வந்து அழகா சுத்தி வளைச்சு கிளைமேக்ஸ்லோட ஒரு ட்விஸ்ட் திரைக்கதையில வந்து அடுத்த என்னன்னு கொண்டு போனதுனாலதான் நித்யனன் அவர்கள் வந்து பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காரு. குரங்கு பொம்மை படத்தை விட இந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு 5-6 லாங்குவேஜில் வந்து ரீமேக் ரைட்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த படத்துக்கு வந்து இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த மகாராஜா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 வந்த படங்கள்ல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4, ஸ்டாரு, பிடி சார் இதெல்லாம் ஹிட் ஆச்சு. அதை தாண்டி இந்த வருஷத்துல வந்து இந்த படம் வந்து இப்ப இந்த 6 மாச காலத்துல இந்த மகாராஜா கண்டிப்பா ஒரு ராஜா கிங்கா தான் இருப்பார். வசூல்லையும் சரி, பேர் வாங்குறதுலையும் சரி, விருதுகள்லையும் சரி, இயக்குனருக்கு பெரிய படங்கள் கிடைப்பதிலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 10 படங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மகாராஜா அனைத்து பெற்றோர்களும், பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரை காவியம் இந்த மகாராஜா திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கி நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும்
ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.